எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செஸ்ட் பெயின் இருந்தது. லெஃப்ட் சைட்ல பயங்கரமான வலி. லெஃப்ட் கை ஃபுல்லா வலிச்சது. கழுத்தெல்லாம் வலிக்கும். வண்டி ஓட்ட முடியாது. டூ வீலரு. அதுக்கப்புறம் லெஃப்ட்ல படுத்தா நல்லாயிருக்கும். ரைட்ல திரும்பி படுக்க முடியாது. மாடி படியெல்லாம் ஏறி இறங்க முடியாது. மூச்சு வாங்கும். பயங்கரமான வலியில துடிச்சிட்டு இருந்த அந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணும்போது ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போனோம் நாங்க. அப்போ போகும்போது டாக்டர் சொல்லிட்டாரு, கம்பல்சரியா வந்து ஆஞ்சியோ பண்ணியாகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா, அதுக்கப்புறம் அந்த ஆஞ்சியோ பண்றதுக்கு நான் விருப்பப்படல. ஆனா குறிப்பிட்ட நாள்ல பண்ணணும்னு சொல்லி, ரொம்ப சிவியரா இருக்கு. குறிப்பிட்ட நாள்ல நீங்க பண்ணியாகணும் அப்படின்னு சொல்றாரு. ஹார்ட் டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட். நான் எனக்கு உடனே ஞாபகம் வந்தது வந்து எலிக்சர் மிக்ஸ் தான். எப்படி ஞாபகம்னா புதுசா வரல. பழனிசாமி சார் வந்து பார்த்தீங்கன்னா, 10, 11 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ப்ராடக்ட் எங்களுக்கு குடுத்தாரு. அப்ப நாங்க வந்து இதில சரியா பண்ணல. நாங்க பண்ணல. சரிங்களா? அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது தான், நான் இந்த ப்ராடக்ட் எடுக்க ஆரம்பிச்சேன். கரெக்ட்டா 2 மாசம் தான் எடுத்தேன். ஒரு 20 நாள்லயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வலியெல்லாம் குறைஞ்சத நான் வந்து ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் உடனே டாக்டர்ட்ட போகாம, வலி தான் குறைஞ்சிச்சு இல்லையா? அதனால எலிக்ஸர் மிக்ஸ் வந்து நான் தொடர்ந்து 2 மாசம் எடுத்துட்ட பிறகு, திரும்ப எந்த டாக்டர் என்ன ஆஞ்சியோ பண்ணணும்னு சொன்னாரோ, அதே டாக்டர் கிட்ட நான் செக்கப் போகும்போது, நார்மலா இருக்கே, என்ன பண்ணீங்கன்னு கேட்கும்போது தான், நான் ரொம்ப ஹேப்பியா ஆனேன். அதுக்கப்புறமா எலிக்ஸர் மிக்ஸ் பத்தி நான் பேசினேன்.